ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கும் ஒரு பிஸ்னஸ் ரெசிபி ஒன்று தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் ஜேம் பொதுவாகவே ஸ்ரீலங்காவில் வெட்டிங் ஹவுசஸ் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ அதை எப்படி நான் செல் பண்ணுறேன், எந்த அளவில் எப்படின்ற செல்லிங் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவும் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ பைனாப்பிள் ஜேம் யார் சாப்பிட்ருந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வாங்க இதை மாதிரி எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் பைனாப்பிள் ஒரு காய் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கு 5 to 6 கப்ஸ் அதோட தான் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் பைனாப்பிள் ஒன்று எடுத்துக்கிறேன். அது நல்லா பழுத்தது வைக்கணும். பச்சை இந்த டேஸ்ட் அவ்வளோக்கு வராது. ஸோ இது மாதிரி நல்லா பழுத்த காயை எடுத்து அதை ஃபுல்லாகவே நல்லா சீவிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாகவுமே ஓரமெல்லாம் சீவின பிறகு அது பிளாக் ஹோல்ஸையும் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கொண்டு போகிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பைனாப்பிள் அமௌண்ட் 500 கிராம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட செல் பண்ணணும். உங்களுக்கு கிராம்ஸ் கணக்கு இன்க்ரீடியன்ஸை உங்களுக்கு கூட்டிக்கலும் அவங்களோட அளவுக்கு மாதிரி. ஸோ பைனாப்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த நடு ஸ்டிக் கொஞ்சம் ஹார்டாயிக்கும், லேசில் குக் ஆகாது. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி அதை கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லைசஸாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணுமுண்டு அதை ஸ்கிப் பண்ணோம், மேலும் உங்களுக்கு அதை போட்டு ஜேம் செய்கிறதுக்கு எட் பண்ணிக்க தேவையும் இல்லை, அது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் நல்ல சிவியான டெக்ஸ்டர் கிடைக்கிறதுக்கு ஸோ இதை மாதிரி நான் நல்ல சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி மற்ற துண்டு வலையும் கூட இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி பைனாப்பிள்ட மெஷர்மெண்ட் 500 கிராம்ஸ்ன்னு சொன்னது. இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எல்லாம் எடுத்த பிறகு உள்ள கிராம் கணக்கு தான். பைனாப்பிள் தோலெல்லாம் கட் பண்ணும் போது வேறு அமௌண்ட் ஏக்கும். ஸோ அதை எட் பண்ணாமல் நான் இது ஃபுல்லாகவுமே 500 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளேமை இதை நாங்கள் இப்போ குக் பண்ணுறதுக்கு ஃப்ளேமை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கொண்டு அதுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி 600 to 700 ml உங்களுக்கு சேர்த்துக்கலும். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குக்காக இன்னும் கொஞ்சம் கரைஞ்சி வரணும்னு சொன்னால் உங்களுக்கு 700 ml எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 600 to 650 ml அவங்களுக்கு சேர்த்துக்கலும். ஸோ அது கொஞ்சம் ஒரு 20 to 30 minutes நல்லா குக்காகின பிறகு நான் சுகர் எட் பண்ணிக்கொள்கிறேன். சுகரையும் கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொண்டாலும் நல்லா, அதே மாதிரி ஒயிட் சேர்த்துக்கொண்டாலும் நல்லா, பட் ப்ரௌன் சுகர் தான் பெஸ்ட். ஸோ ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கொண்டுட்டு அதே மாதிரி 2 ஏலக்காய், அது உங்களுக்கு இதுக்கு கருவேப்பட்டை அது மாதிரி என்ன சரி ஸ்டிக்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ நான் இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டியதை சேர்த்துக்கணும். ஸோ இதையும் கூட நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை ஆட் பண்ணும் போது 20 to 30 minutes குக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா திக்கான டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சுகரும் ஏலக்காவும் போட்டு கொஞ்சம் ஒரு 10 minutes குக் பண்ணின போகிறோம். நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். லெமன் ஒரு பிக் லெமன் எடுத்தாலும் போதும். ஸோ அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் போட்டாலும் போதும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நான் கொஞ்சம் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். பைனாப்பிள் பீசஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்கு நான் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். இப்போ இதையும் கூட நல்லா இதை மாதிரி ஸ்பூன் உண்டால சரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. துண்டல் கொஞ்சம் ஸ்மேஷ் ஆகி வரும் வரைக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க வேணும். ஸோ ஃப்ளேமை பார்த்திங்கன்னா நான் இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணுறேன். இது நல்லா திக்கான டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ஸோ இதை மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் 60 minutes to 75 minutes வரைக்கும் பிடிக்குது. அப்படின்னா 1 hour to 1 hour 50 minutes வரைக்கும் பிடிக்குது. ஸோ டோட்டலாக குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் ஆறின போகிறோம். நாங்கள் இதுக்கு கப்புக்கு மாற்றுவோம். கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஈச் கப் 60 grams போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் 50 grams செல் பண்ணிடலும். அதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பொறுத்து உங்களுக்கு செல் பண்ணிடணும். அதோட உங்களுக்கு இது கார்னிஷிங்க்கு எக்ஸ்ட்ரா பீனட்ஸ் நட்ஸ் அதை மாதிரியும் சேர்த்துக்கொள்ளலும். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இன்றைக்கி நான் 60 grams அளவு எடுத்துக்கிற சுட்டி நான் இன்றைக்கி 5 cups செய்கிறேன்.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 50 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா 6 to 7 கப்ஸ் மட்டும் உங்களுக்கு செஞ்சுக்கணும். அது எல்லாமே உங்களோட செல்லிங் ஐட்டம்ஸை பொறுத்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா லைட் சூட்டோடு அவங்களுக்கு இதை கப்ஸில் போட்டு செல் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கவும் வேணும். ஸோ அவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா அவங்களுக்கு ஒரு 800 ml தண்ணி எட் பண்ணலும். அதோட டெக்ஸ்டர் உங்களுக்கு எப்படி வேணுமான்ற டெக்ஸ்டரை பொறுத்து. ஸோ நான் இதுக்கு கலரிங் எதுவுமே எட் பண்ணல, எல்லாமே ரியல் தான். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செல் பண்ணணுமுண்டா கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள்.